முகத்தில் உண்டாகக்கூடிய இந்த கருமை நிற திட்டுக்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, முகத்தில் வியர்க்கிற அளவுக்கு நம்ம உடற்பயிற்சியை வந்து மேற்கொள்கிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் அந்த முகத்தில் உண்டாகக்கூடிய இந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து தானாகவே வந்து வெளியே வந்து வேர்வையோட வந்து வெளியாயிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம். இல்லை எனக்கு அந்த அளவுக்கு என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து அப்பப்போ ஆவி பிடிக்கிறது, ஸோ மஞ்சள் சேர்த்து ஒரு ஆவி பிடிக்கிறது, இல்லை பால்லேருந்து மேலே வரக்கூடிய அந்த ஆவி, இந்த மாதிரி நம்ம வந்து ஆவி பிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் போர்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவாக அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியாகும். டெட் செல்ஸ் வந்து முழுமையாக வந்து வெளியேடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ உதட்டை சுற்றியோ இல்லை வந்து மூக்கோட ஓரங்கள்லையோ வந்து உங்களுக்கு கருமை நிற திட்டுக்கள் வந்து இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய டூத் பேஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு அதிக அளவு மெட்டல்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுடைய ஹேபிட்ஸ் லிப் ஸ்மேக்கிங் வந்து அடிக்கடி நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அசிடிட்டியோடு உங்களுக்கு இந்த பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அல்சரையும் வந்து சரி பண்ணுறது நல்லது. ஸோ கூடுதலாக பிசிஓடியோ இல்லை ஃபைப்ராய்டு மாதிரியோ பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, அதையும் வந்து நீங்கள் முறையான சிகிச்சை வந்து எடுத்துக்கிறது நல்லது. உங்களுடைய சர்க்கரை அளவையும் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இதெல்லாம் நீங்கள் பண்ணின பிறகு நீங்கள் ரெகுலராக வந்து குங்குமாதி தைலம் வச்சு நீங்கள் ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணலாம். அதே மாதிரி மாசிக்காய் சேர்ந்த எண்ணெய் வச்சுட்டு வந்து மசாஜ் பண்ணலாம். நான் சொன்ன அந்த ஐஸ் க்யூப்ஸ், அதாவது பொட்டேட்டோ ஜூஸோட நீங்கள் லெமன் ஜூஸ் அது கூட ஹனி சேர்த்து வந்து ஒரு ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணலாம். ஸோ நல்லா தண்ணீர் எடுக்க வேண்டியது அவசியம். வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய முகமும் அழகாகவே வந்து மாறும்.